ஒருவனுக்கு அடிமையாக வாழாதே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மோட்டிவேஷன் தமிழ். உன்னோட வாழ்க்கை உன்னோடதா இல்ல யாரோ ஒருத்தருடையதா? நீ எடுக்கும் முடிவுகள் உன் மனசு சொல்லறதா இல்ல யாராவது அப்ரூவ் பண்ணணும்னு காத்திருக்கிறதா? நீங்க இதுல எங்கேயாவது சிக்கி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பேச போறது ஒரு டேஞ்சரஸ் ஹேபிட் பத்தி. அது என்னன்னா, மற்றவர்களுக்கு அடிமையாக வாழறது. ஒரு பையன் இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவன் எப்போதும் மற்றவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முயற்சி பண்றான். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்களா, அந்த எண்ணத்திலேயே அவன் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறான். வீட்டில் இது படி அது படி. அவனோட கனவுகள் மெதுவா மறைஞ்சு போகுது. அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை அவன் விட்டு கொடுக்கறான். வேலை இடத்துல பாஸ் சொன்னதெல்லாம் அவன் ஒத்துக்கிறான். அவன் மனசுக்கு பிடிக்கலன்னாலும் இல்லைன்னு சொல்ல அவனால முடியல. அவன் கருத்து சொல்லணும்னு நினைத்தாலும் அது அவன் உள்ளத்துக்குள்ளேயே அடங்கி போகுது. நண்பர்களிடம் யாராவது ஹெல்ப் கேட்டா உடனே ஆம் சொல்றான். அவனால முடியாத விஷயம்னாதும் அவர்களை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவர்களுக்காக அவன் நேரம், அவனோட எனர்ஜி, அவனோட வாழ்க்கையே கொடுக்கறான். ஆனா யாரும் கேட்டதே இல்ல, நீ சரியா இருக்கியான்னு என்று. இப்படி தினமும் மெல்ல மெல்ல அவன் தன்னையே எழுந்துட்டான். அவன் முகத்துல சிரிப்பு இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள அவன் உடைஞ்சு போயிருக்கான். இது நல்ல மனசு இல்ல, இது தியாகம் இல்ல, இது தன்னையே மதிக்காத வாழ்க்கை. வாழ்க்கையில 3 விஷயம் ரொம்ப முக்கியம். முதலாவது, நோ சொல்ல கற்றுக்கொள். எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. நீ எப்போதும் எஸ் சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு உன்னோட வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். அதனால தேவையான இடத்தில் நோ சொல்ல கற்றுக்கொள். அதுதான் உன் மரியாதையை காப்பாற்றும். இரண்டாவது, உன் முடிவுகளை நீயே எடு. உன் வாழ்க்கை இது. யாரோ சொல்றதுக்காக வாழறதுக்கு இது இல்ல. நீ எடுக்கும் முடிவு தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அது உன்னோட முடிவாக இருக்கணும். அப்போதான் நீ கற்றுக்குவ, வளருவ. மூன்றாவது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட். பணம் இல்லாம வாழ்க்கை ஓடலாம், ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம வாழ்க்கை ஓடாது. யாருக்காகவும் உன்னை நீ தாழ்த்திக்காத. யாரும் உன்னை மதிக்கலன்னா அந்த இடத்துல இருந்து விலகிப்போ. நினைச்சுக்கோ, உன்னை நீ மதிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து தான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். பணம் இல்லாம இருக்கலாம், பதவி இல்லாம இருக்கலாம், ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம இருக்கக்கூடாது. நீ உன்னை நீ தாழ்த்திக்கிட்டே இருந்தா உலகம் உன்னை மேலே எடுப்பதில்லை, அதுக்கு பதிலா இன்னும் கீழே தள்ளும். யாராவது உன்னை மதிக்கலன்னா அங்கேயே நின்னு ஃபைட் பண்ண வேண்டியதில்லை. அந்த இடத்துல இருந்து வெளியேறுற தைரியம் இருக்கணும். நினைச்சுக்கோ, நீயே உன்னை மதிக்காத இடத்தில் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. உன் வார்த்தைக்கு வேல்யூ இருக்கணும்னா முதல்ல நீ உன்னை வேல்யூ பண்ணணும். உன்னோட மனசுக்கு பிடிக்காதத யாருக்காகவும் ஏற்காதே. செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது ஈகோ இல்ல, அது உன் மரியாதை. அதை ஒருத்தருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாத. ஒரு நாள் எல்லாம் போயிடலாம், ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிட்டா நீயே உன்னை எழுந்துடுவ. அதனால எதுவாக இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட். இதுவரைக்கும் நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனா இப்ப இருந்து நீ எப்படி வாழ போறேங்கிறது தான் முக்கியம். நீ எப்போதும் மற்றவர்களுக்காக வாழ்ந்திருக்கலாம், அவர்களின் அப்ரூவலுக்காக காத்திருக்கலாம், அவர்களின் வார்த்தைக்கு பயந்து முடிவுகளை மாற்றியிருக்கலாம். ஆனா இனிமேல் அது வேண்டாம். நான் என்னவோ அதுதான். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்வேன். எனக்கு பிடிக்காததை நான் ஏற்க மாட்டேன். இதுதான் உன் புதிய மைண்ட் செட். எல்லாரும் உன்னை விரும்பணும்னு அவசியமில்லை, நீ உன்னை விரும்பினா போதும். எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ளணும்னு அவசியமில்லை, நீ உன்னை புரிஞ்சுக்கிட்டா போதும். நீ எடுக்கும் முடிவுக்கு நீயே நின்று கொண்டிருக்க கற்றுக்கொள். தவறானாலும் அது உன் வழி, அதுதான் உன்னை ஸ்ட்ராங் ஆக்கும். பயத்தால் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நாளும் சந்தோஷம் தராது. தைரியமாக வாழ்ந்த வாழ்க்கைதான் உண்மையான ஃப்ரீடம் தரும். நினைச்சுக்கோ, நீ மாற்றுறது உன் வாழ்க்கை மட்டுமில்ல, உன் மைண்ட் செட். மைண்ட் செட் மாறினா உன் வாழ்க்கையே மாறும். நீ அடிமை இல்லை, நீ ஒரு மனிதன். உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்கும் ஒரு கனவு இருக்கு. அதை யாருக்காகவும் தியாகம் பண்ணாத. நீ பிறந்தது யாரோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்திற்காக இல்ல, உன் வாழ்க்கையை நீயே வாழணும் என்பதற்காகத்தான். எப்போதும் மற்றவர்களின் பின்னால ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு நாளும் உன் வாழ்க்கையை பிடிக்க முடியாது. நின்னு நினைச்சு பார், நீ எதற்காக வாழற? உன்னோட ஆசைகள் என்ன? உன்னோட கனவுகள் என்ன? அதை அடைய நீ தயாரா? நீ பயந்துட்டு இருந்தா உலகம் உன்னை கட்டுப்படுத்தும்.
நீ தைரியமா நின்னா உலகம் உன்னை மதிக்கும். நினைச்சுக்கோ, மற்றவர்களுக்கு அடிமையாக வாழறவன் தன்னோட வாழ்க்கையை இழந்தவன்தான். ஆனா தன்னோட வாழ்க்கையை தானே கட்டுப்படுத்துறவன் அவன்தான் உண்மையான ஜெயிச்சவன். மற்றவர்களுக்கு அடிமையாக வாழறவன் தன்னோட வாழ்க்கையை இழந்தவன்தான். இந்த வீடியோ உங்களை டச் பண்ணுச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன்னை மதிக்க கற்றுக்கொள். உலகம் தானாக உன்னை மதிக்கும்.